I know spell is everything. I just wanna be yours and I'm here. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்சு போக்குங்க. ஸோ ஓகே கைஸ், எடுத்ததுமே ஆரம்பிக்குது. ஸோ ஓகே கைஸ், வெல்கம் டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வெல்கம் டு புது வீடியோ. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இந்த உலகத்தில் எவனுமே இப்படி ஒரு கண்டென்ட்டே பண்ணியிருக்க மாட்டான், ரீல்ஸ் ரியாக்ஷன். பட் தெர் இஸ் அ ட்விஸ்ட் இன் சைட். எல்லாரும் என்ன மாதிரி ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணுவாங்க? ஒன்று ஃபீட்ஸில் வரது பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சதை பண்ணுவாங்க. நான் போஸ்ட் பண்ண ரீல்ஸ்க்கே ரியாக்ட் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ரொம்ப கீழே இருக்கோ. பிளாடி மேரி நான் கீழே போகக்கூடாது, கொஞ்சம் மேலே வா. ஸோ இப்போதைக்கு நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து யுவர் நேம்க்கு நான் பண்ண எடிட். இன்ஸ்டாவில் மட்டும்தான் இருக்கும், இதை டெலிட் பண்ண போகிறதில்ல. யாராவது பார்க்கணுன்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க. யாருக்கு சொல்கிறேன்னு புரியும். குயில், வாழ்க்கை ஒரு குளம் மாதிரி. அந்த குளத்துல ஒரு தவளை தாமரை மேல தாவி தாவி போற மாதிரி நீ வேற வேற பொண்ணுங்க பின்னாடி தாவி போயிட்டு இருக்க. என்ன கேட்டா நீ அதை நிறுத்திக்க. குயில், நீந்துறதுக்கு கத்துக்கோ. இன்னும் ஒரு அதிசயம், இதெல்லாம் 1000 காலம் யூஸ் போயிருந்துச்சு. இது வந்து ஸ்பைடர்மேன் PS5 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்பைடர்மேன் 2. அதில் ஒரு சீன் இருக்கும். ரேவன் வந்து பீட்டரோட வயிற்றில் இடுப்பில் கத்தியை குத்தி உள்ளே உடச்சி விட்ருவான். ஸோ அதை அவனுக்கு பாய்சனாக மாறிடும். தூக்கி சொருவணும் கதையாகுது இது. கொஸ்டின்: Y is in the east of X, which is in the north of Z. If P is in the south of Z, then in which direction of Y is P? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வந்து எப்போனா, நான் வந்து கிளாஸில் உட்காந்துருந்தேன். கிளாஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு பேப்பர் கசங்கி இருந்தது. எடுத்து பிரித்து பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இருந்துச்சு. எங்கள் சீனியராக இதை எழுதி போட்டுருவாங்க. சரி, ஏதோ விளையாட்டுக்கு போட்டுருப்போம்னு நினச்சி நானும் விட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் போக தான் தெரியுது, எனக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆன்லைன் கோர்ஸில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கானுங்க. என்னடா கொஸ்டின் இது? என்ன ஒரே அளவு புரியல சார் எனக்கு, இன்னும் விட்டுருங்க. ஆக்சுவலாக இதை வந்து காப்பி அடித்த ஒரு ரீல் ஏற்கனவே இருந்தால் டவுன்லோட் பண்ணேன். மேலே மாம் மீன் டெக்ஸ்ட் மட்டும்தான் போட்டேன். ஆனால் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 82K வியூஸ் அண்ட் 23K லைக்ஸ். பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி அதிகமாக வியூஸ் போயிட்டா ரிலீட் பண்ண மனசு வரதில்லை. அந்த ஒரு காரணத்தால் நானும் விட்டு வச்சுருக்கேன். பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்போவே கண்டிப்பாக ஊற்று சொன்னேன். இன்னைக்கு நான் மார்னிங் லைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ சூடியை வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லாட் பிஸ்தாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் நைட் இது யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்தேன். அது ஒன்றும் இல்லை, அந்த நாள் வந்து நான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தால் மனுஷன் திடீர்னு லைவ் வந்துட்டாரு. அவனை என்னடா நடக்குதுன்னு ஷாக்கில் இது பண்ணேன், அவ்வளோதான். இதான் ஓல்ட் ஸ்கூலா? ஓல்ட் ஸ்கூல்னா அப்படி ஏறி கை அடிக்கிறது, கையால் கை அடிக்கிறது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியில இருந்து ஓடியாண்ட? ஸ்டைலா அக்கான் கேமில் ஒரு வில்லன் வருவான், ரெண்டு சைட்லேயும் மண்டையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. என்னது இது? கோயில் மாதிரி ஆல்ரெடி ஆர்கிவ் பண்ணி வச்சதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பொறுக்கி பார்ப்போம். சயின்டிஃபிக்கலி த எண்ட் ஆஃப் NNN, அதாவது நோ நட் நவம்பரோட எண்ட். Vegans returning home from hostel in Diwali. சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். இதெல்லாம் என்ன மயிருக்கு போஸ்ட் பண்ணே தெரில, கன்றாவியா இருக்கு. மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். NNN be like,
Alibaba pen and tabla, bring it like a smuggler. Of the molecular, I could be a leveler. Saw me on the. I put my armor on, I'll show you that I'm unstoppable. I'm unstoppable. I'm Baiso without beards. Mind so powerful. I am never single boy. இது ஆட்சியில் தான் போயிட்டு வா. My pillow and mirror knows how many times I cried. நான் இதெல்லாம் எவனாவது ரிலேட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு 5-10 வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு போட்டேன். பட் ஐ டோன்ட் லைக் இட். ஸோ ஆர்கேவ் டக்குன்னு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு இப்படி பாருங்க, காஃபி கப்பு வரைக்கல. என்னன்னா டேய் கான்சென்ட்ரேஷனை பைக்ல வைங்கடா. சப்போஸ் அங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் தெரியுது, அங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் போகுதுன்னா 1 செகண்ட் செலவு பண்ணுங்க. டக்குன்னு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு இப்படி பாருங்க, டக்குன்னு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு இப்படி பாருங்கன்னு பல வாட்டி சொல்லிடுங்க. I don't like it. ஆர்கேவ் காதலும் ஏறுது நாங்காலி நாங்காலி. அடுத்து மீ அட் 3 AM. எதுக்கு நான்லாம் உயிரோட இருக்கேனே தெரில. பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலை பிடிக்க மாட்டேங்குது, பிடிச்ச சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குது. டெய்லி காலையில் தின்னுக்கிட்டு, மதியானம் தின்னுக்கிட்டு, சாயங்காலம் தின்னுக்கிட்டு, பேண்டுக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, எந்திரிச்சிக்கிட்டு, பல்லு விளக்கிக்கிட்டு, அலைஞ்சிக்கிட்டு, இப்படி திரிஞ்சிக்கிட்டு, இது என்ன வாழ்க்கை? எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? ஏன் நம்ம பிறந்தோம்? ஏன் நம்ம வாழ்கிறோம்? எதுக்கு கல்யாணம் பண்ணோம்? எதுக்கு குழந்தைங்களை பெற்று படிக்க வைக்கிறோம்? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? ஒன்றுமே புரியலை. என்ன வாழ்க்கை ஒன்றும் சுத்தமாக புரியலை. இருக்கிறதுக்கு பேசாமல் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்துடலான்னா எதுக்கு சாவணும்னு தோணுது. செத்து போட நீ எல்லாம் உயிரோட இல்லைன்னு யார் எழுதா? என்னையும் தான் சொல்கிறேன். 3 மணிக்கு இந்த மாதிரிலாம் யோசிச்சா எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி 3 AM தாட்ஸ்லாம் வராது. ஏன்னா நான் 3 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன். ஸோ ஓகே, ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்கு. எனக்கு வேறு 1008 வேலை இருக்குது. 2 டைம் கால் பண்ணிட்டான். ஸோ நான் இதோடு முடிச்சுக்கிட்டு இதில் என்ன பாதி டெலிட் பண்ணல, பார்ட் 2க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இதுதான் நான் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கடைசியாக பார்க்குற வீடியோவாக இருக்கும். நீங்கள் அடுத்து பார்க்க போகிற வீடியோக்குள்ள நான் ப்ராபப்ளி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வரட்டா வாமே. இதெல்லாம் நான் எதுக்காக போஸ்ட் பண்ணேன்னா ஜஸ்ட்டு வியூஸ்க்காக. எனக்கு அதுக்கப்புறம் மைண்ட் செட் மாதிரி வியூஸ்க்காக போராடினதெல்லாம் போதும், காசு மட்டும் வந்தால் போதும்னு சொல்லிட்டு சலார் படம் அவங்க டைலாக் மாதிரி விட ஆரம்பிச்சிட்டேன். 5-10 வியூஸ்க்கு பிச்சை எடுத்ததெல்லாம் போதும், எனக்கு அரியாசனம் வேணும்.